இப்போது இந்த இடம் வந்து தேவனம்பாளையம் என்னங்கிற ஒரு ஊரில் ஒரு கிராமம். கிணத்துக்கேடு அருகில் தேவனம்பாளையம் என்கிற ஒரு கிராமத்தில் ஒரு சிவனுடைய ஆலயம் மிக பழமை வாய்ந்தது. 850 வருடங்களுக்கு முன்னால் கட்டினதுன்னு சொல்கிறாங்க. இந்த விநாயகர் இந்த சிவன் கோயில் மேற்கு பார்த்து மேற்கு திசையை நோக்கி இருக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா முன்புறத்தில் விநாயகர் கிழக்கு பார்த்திருக்கிறார். 2 அரச மரங்கள், மிக பழமை வாய்ந்த அரச மரங்கள், கிட்டத்தட்ட 200-250 வயதுக்கு முன்னாடி வயதான ஒரு அரச மரங்கள். ஒரு ஆலமரம் மிக சிறந்த முறையில் இருக்கிறது. மிக பழமை வாய்ந்த கோபுர கலச சிற்பங்கள் தேவனம்பாளையம் என்கிற ஒரு கிராமத்தில் மிக சிறப்பாக இருக்குது. இது சிவாலயம் இங்கே இருக்கிறது. இந்த சிவாலயத்துக்கு நான் முதலாக வந்துள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாலயத்தில் வர இது கிரடகம்பம், பழமை வாய்ந்த கிரடகம்பம், ஆலமரம். இங்கேதாங்களா ஐயா? வாங்க, ஒரு சுற்று வந்துடுறேன். இது சிவாலயத்தின் முன்பாகம். இது வடபுறத்தில் உள்ள, முதலில் காமிச்சது தென்புறம், நேராக காமிச்சது மேபுறம். இப்போது கிழபுறமாக செல்ல உள்ளோம். சிவாலயத்தை வடமுற உள்ளோம். மிக பழமை வாய்ந்ததாக இருந்தாலும் மிக சிறப்பு வாய்ந்ததாக உள்ளதாக இருக்கிறது. அதனால் இங்கே தரிசனம் செய்தால் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்பதை என் மனதில் கருத்தாக தோன்றுகிறது. சிவாலயத்தில் சிற்பங்கள் எல்லாம் மிக பழமை வாய்ந்த சிற்பங்கள், கல்லினால் செய்யப்பட்டது. மிக பழமை வாய்ந்த சிற்பங்களாக இருக்கிறது. சிவாலய தரிசனத்தில் மிக சிறப்பாக தரிசனம் கிடைக்கிது. நம்ம இந்த சிவாலய தரிசனம் செய்ய மிக ஒரு புண்ணியம் செய்வது போல் ஒரு உணர்வு உள்ளது. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த சிவாலயத்தில் தரிசனத்தை பெற்று சிறப்பாகணுங்கிறத மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என் செந்தில்குமார் ஜோதிடர். நன்றி, வணக்கம்.